அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 126 நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 1 முதலாவது பாகம். இது 12வது நபியாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்கிறோம். ஏற்கனவே இதற்கு முன்பாக 11 நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறோம். இது 12வதாக வரிசை கிரமப்படி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு செல்கிறோம். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவு நிறுவைகளில் மோசடி செய்யும் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 85வது வசனம், 11வது அத்தியாயம் 84, 85 ஆகிய வசனங்கள், 26வது அத்தியாயம் 183லேருந்து 184 வரலையும் 81லேருந்து 84 வரை அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வாங்க வரலாற்றுக்குள்ளே போவோம். மத்திய நகருக்கு அவர்களின் சகோதரர் சுஹைபை அனுப்பினோம். அவர்களிடம், என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள், உங்களுக்கு அவன் அன்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தக்க சான்று வந்துள்ளது. எனவே அளவையும் நிறுவையையும் நிறைவாக்குங்கள். மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின்னால் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் மத்திய நகருக்கு அவர்களின் சகோதரர் சுஹைபை அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள், உங்களுக்கு அவன் அன்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்யாதீர்கள். நீங்கள் நல்ல நிலையில் இருப்பதாகவே நான் காண்கிறேன். நல்ல செல்வ செழிப்பாக தானேப்பா இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை செல்வ செழிப்பாக நீங்கள் இருப்பதையே நான் காண்கிறேன். சுற்றி வளைக்கும் நாளின் வேதனை குறித்து உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் அவர் கூறினார். என் சமுதாய அளவையும் நிறுவையும் நேர்மையாக நிறைவாக்குங்கள். மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள். இந்த பூமியில் குழப்பம் விளைவித்து திரியாதீர்கள் என்றும் அவர்கள் கூறியதாக 11வது அத்தியாயம் 84, 85 ஆகிய வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அளவு நிலுவையில் மோசடி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த சமுதாயத்திற்கு இருந்திருக்கிறார்கள்.